ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்திய அணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா புள்ளிப்பெட்டியில் முதல் இடத்துல இருக்கிறது இல்லாமல் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. செமிஃபைனலில் இன்னொரு ரிவெஞ்சு காத்துட்ருக்குங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து கூட தான் செமிஃபைனல் மோதுறாங்க. அதுவும் ஒரு பழி இருக்குங்க. லாஸ்ட் இயர் நம்ம இந்தியா வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து எப்படி சொல்கிறது ஓப்பனிங்னு அடித்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கான ரிவெஞ்சு திருப்பி காத்துன்னு இருக்குது. இது குறித்து நேற்று வெற்றி குறித்தும் அப்புறம் முக்கியமாக இந்திய அணி குறித்தும் கேப்டன் ரோஹித் சர்மா பேசினார். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா நேற்று ரோஹித் சர்மானா யாருன்னு காட்டினாருங்க. பேட்டிங்கில் மிச்சில் ஸ்டாக்கை ஒரு பிரித்து மேய்ஞ்சார். அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் அணி நல்லா தான் இருக்குது, சூப்பராக ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க, ஃபீல்டிங் போலிங் சொல்லிட்டு சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் ஆனால் எங்களது சூப்பராக டீம் எஃபெக்டாக பண்ணியிருக்கோம். அக்சர் பட்டேல் பிடிச்ச கேட்ச் ஒரு டர்னிங் பைட்டாக இருந்துச்சு. அப்புறம் குல்தீப் யாதவ் அவர் நாங்கள் சொல்லி ஆகணும், அவர் போட்ட ஸ்பெல்லால் தான் நாங்கள் இந்த அளவுக்கு நிற்கிறோம். அதனால் எங்கள் டீம் ஃபுல் எஃபெக்ட் போட்டு தான் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம். அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு அணியை நாங்கள் இந்த மாதிரி வச்சிருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னு வந்தால் நல்லா விளையாடாது, உங்களுக்கே தெரியும். அப்படியாப்பட்ட அணியை நாங்கள் அடிச்சிருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியா வருமா வராதான்னு அது தெரியல. ஆனால் எங்களோட வேலையை நாங்கள் கரெக்டாக பண்ணணும். எங்களுக்கு செமிஃபைனல் அடுத்து இங்கிலாந்து கூட போட்டி இருக்குது. அதுக்கான ஃபோக்கஸ் மட்டும்தான் நாங்கள் இருப்போம். இங்கே ஆஸ்திரேலியா வருது வரல அதெல்லாம் நாங்கள் எதுவும் பார்த்துக்க மாட்டோம். எங்களோட ஃபோக்கஸ் அடுத்து இங்கிலாந்து அணி எப்படி வீழ்த்தது மட்டும்தான் எங்களோட குறிக்கோளாக இருக்கும். அதனால் நாங்கள் கண்டிப்பாக செமிஃபைனல் நல்லா பண்ணி முக்கியமாக ஃபைனல் போயிட்டு கப் அடிக்கிறது தான் எங்களோட ஒரே ஒரு குறிக்கோள். அதுக்கான வழியை மட்டும் நாங்கள் தேடி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எங்கள்கிட்டேருந்து நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா முடிச்சிருக்காருங்க அவரோட பேட்டியை. ஆமாங்க, இப்படி சொல்கிறது இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ வலுவான அணியாக இருக்குங்க. போலிங் பேட்டிங் இது வரைக்கும் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா இந்த ரெண்டு டீம் மட்டும் தான் வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் தோக்கவே இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஃபார்மோடு இருக்கிற டீமு கண்டிப்பாக இந்திய அணி இங்கிலாந்து அடித்தா அவனுங்க. இங்கிலாண்டில் கூட சொல்ல முடியாது, பேட்டிங் போலிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் இந்திய அணி இங்கிலாண்டை மீண்டும் ஒரு எப்படி சொல்கிறது ரிவெஞ்சு வாங்கணும், அதுக்கும் காத்துட்ருக்கோம். பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்தியா சொல்கிறவன் குல்தீப் சூப்பராக போட்டாருங்க. ஸ்பின்னிங் அட்டாக் நல்லா இருக்குது இந்தியா கிட்டே. போலிங் சீமர் அட்டாக்கு ஹர்தீப் சிங்கும் அவரும் சூப்பராக போகிறார். ஜஸ்பிரீத் பும்ரா நல்ல ஒரு போலிங் அட்டாக். பேட்டிங்கும் கோலி மட்டும் தான் இன்னும் கொஞ்சம் ஃபார்முக்கு இல்லை. மற்றபடி ரோஹித், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், சிவன் துபே, ஹர்திக் பாண்டியா பேட்டிங் அட்டாக் சூப்பராக இருக்குது. அதனால் இந்திய அணி கண்டிப்பாக ஒரு உலகக்கோப்பை அடிக்கிறதுக்கான தகுதியான டீம் மாரி தெரிகிறாங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியர்களுக்கு ஒரு 140 கோடி மக்களோட கனவு, ஒரு 12-13 வருஷம் கனவுன்னு சொல்லலாம். அதை நிறைவேற்றுறாங்களா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர்லாம் இந்திய அணி கண்டிப்பாக இந்த வாட்டி உலகக்கோப்பை வெல்லும், இங்கிலாண்டை செமிஃபைனல் அடிச்சுட்டு ஃபைனல் போயிட்டு ஃபைனல் அடிக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபில் ஐக்கோன்னு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.